கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 8:5. மேத்யூ சாப்டர் 8 verse 5. இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரில் பிறந்திருந்தாலும் அவர் ஊழியம் தொடங்கினதற்கு பின்பாக தன்னுடைய ஊழியத்தினுடைய தலைமையகமாக கொண்டது கப்பர்நாகும் தான். இந்த கப்பர்நாகத்தில் தான் நம்ம பார்க்குறோம், பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, இவங்க 4 பேர் இந்த ஊர் மக்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இங்கே தான் கர்த்தர் கப்பர்நாகமில் இருந்தால் இந்த கலிலேயா பகுதி முழுவதும் ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இங்கேருந்து கர்த்தர் அங்கே ஊழியம் பார்க்குறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ அந்த கப்பர்நாகமுக்கு வர்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நாகமுக்கு வர்றார். இங்கே கப்பர்நாகுமுக்கு வரும்போது அங்கே யார் வர்றா? 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வரார். இந்த 100க்கு அதிபதி என்று சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? இது அவர் ஒரு ரோமன். அவர் யார்? ரோம ராஜ்யத்தை சேர்ந்தவர். அவர் யூதன் அல்ல. ஏன்னா 100 போர்ச்சேவர்களை கொண்டதை அவங்களுக்கு ஒரு அதிபதி வச்சுருப்பாங்க. இப்படி 100 பேராக தான் வச்சுருப்பாங்க. இந்த 100 பேருக்கு ஒருத்தர் இருக்கிற பேர் தான் 100க்கு அதிபதி. அவர் கீழே 100 போர் சேவகர்கள் இருப்பாங்க. அவர் யூதன் அல்ல. இப்போ முதல்ல யாரை பார்க்குறோம்? இவர் யூதன் அல்லாதவர். ஆனால் இவர் யார்? ரோம அரசாங்கத்தில் இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர். இவர் எங்கே வராரு? கப்பர்நாகுமுக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது. ஏன்னா மத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம், நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகுமிலே வாசம் பண்ணினார். இப்போ இந்த 100க்கு அதிபதிங்கிறவங்க எப்போ இந்த காரியங்களை எல்லாம், அதாவது காவல் காக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து கல்வாரி சிலுவையில் அடைச்சி அதுக்கப்புறம் அவரை கல்லறையில் வைக்கும்போது அந்த காவல் காக்கிறதுக்கு ஒரு 100க்கு அதிபதியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 54வது வசனத்தில் 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ என்னன்னா, இந்த 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் ரோம ராஜ்யத்தை சேர்ந்தவர். அவர் என்ன இஸ்ரவேலன் கிடையாது. அவருக்கு யூத காரியங்களை குறித்து தெரியாது. ஆனால் அவருக்கு என்ன தெரிகிறது? தன்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் மரண வேதனையில் இருக்கிறான். அதனால அவனுக்கு சுக வேண்டும் என்பதற்காக இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு யூத ராஜ்யத்தில் உள்ள ஒருத்தரை தேடி வரக்கூடிய ஒரு காரியம். அதாவது நீங்கள் சமுதாய பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இது நடக்காது. ஏன்னா யூதர்களும் புறஜாதியாரும் கலவ மாட்டாங்க. அதில் 2வது ரோமர்களுக்கு வேலை பார்க்குறவங்க யூதத்தோட பறக்கட்டாங்க. அதுலேயும் ரோம ராஜ்யத்தில் வேலை பார்க்குறவங்க யூத மத தலைவர்கள்ட்ட வரமாட்டாங்க. ஆனால் இங்கே வர்றாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு யாரும் வரலாம், யாரும் வர முடியும். நம்ம இதை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாங்க, அதனால இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும், பூமியில் இருக்க எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர் யூதனாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருந்தாலும் சரி, ஆந்திராக்காரனாக இருந்தாலும் சரி, தெலுங்கு பேசுகிறவனா, மலையாளம் பேசுகிறவனா, இல்லை ஹிந்தி யாராக இருந்தாலும் சரி, இல்லை மெக்சிகனாக இருக்கட்டும், இல்லை லாத்திவியனாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த பாஷக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவை என்ன? பாவ மன்னிப்பு, மீட்பு. இது யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரு எதிர்பார்க்காத வகையில் ஒரு ரோமர்களுக்கு வேலை செய்கிற ஒருத்தர் யாரை தேடி வர்றாரு? ஒரு யூதனை தேடி வர்றாரு. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்ன? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும், எல்லா தேசத்தில் உள்ள மக்களையும் நீங்கள் சீஷர்கள் ஆக்குங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம
இனம், மொழி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அப்படி வேறுபாடு பார்க்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடிய மக்களா வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் முடிவு பண்ணாமல் எல்லாருடைய தேவையும் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய மக்களாக இருப்பீங்களா? வல்ல பிதாவே, இதோ சில நேரங்களில் எங்களுடைய பார்வையில் இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு முன் தீர்ப்பு செய்யாதபடி எல்லாருடைய தேவையும் இயேசு கிறிஸ்து தான் என்பதை புரிந்து அதை நாங்கள் தீர்க்கமாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.